ஆண்டவருடைய அவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். செவ்வாய்க்கிழமை ஆராதனைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை மிகுந்த பங்குள்ளவர்களாய் மாற்றுவாராக. சங்கீதங்களை தொடர்ந்து தியானித்து வருகிறோம். 84 சங்கீதங்களை நம்ம பார்த்துருக்குறோம். இன்றைக்கி 85வது சங்கீதத்தில் ஒரு சில வசனங்களை இன்றைக்கி பார்க்கலாம். இது ஒரு ரொம்ப முக்கியமான, எல்லா சங்கீதமும் முக்கியம்தான், ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நோக்கத்தோடு அது எழுதப்பட்டிருக்கிறது. பாடலாக அதை கோர்த்துருக்காங்க. ராகத்தலைவன்கிட்ட கொடுத்து ஒரு ஜெபத்தை பாடலாக என்ன செஞ்சுருக்கிறாங்க, ராகத்தலைவனுக்கு ஒப்புவிச்ச. மேக்சிமம் எல்லாமே ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்ததாக தான் இருக்கும். ஸோ இதுவும் ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த. ராகத்தலைவனா யார்? ராகத்தலைவன்னா மியூசிக் கம்போசர், மியூசிக் டைரக்டர்னு பேர். ஒரு பாட்டை எழுதுனா அதை யார்கிட்ட கொடுக்கணும்? நம்மளே வச்சு கூட்டிகிட்டு இருக்க முடியாது. அதை ஒரு மியூசிக் டைரக்டர்கிட்ட கொடுக்கணும் இல்லையா? அவர் என்ன செய்வார்? அதை இசையமைத்து அதை பாடலாக அமைக்கும்போது, அதை பாடும்போது ஒரு ஜபம். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, அது ஒரு ஜபம். புரியுதா? அந்த நாட்களில் ராகத்தலைவனை ஏற்படுத்தியிருப்பாங்க இல்லையா? நிறைய ராகத்தலைவர்கள் இருப்பாங்க. லேவி கோத்திரத்தில் இந்த மேக்சிமம் இந்த ராகத்தலைவர்களை லேவி கோத்திரத்தில் இருப்பாங்க. இந்த இது எப்படின்னா, கேராகு புத்திரர் பாசிங்க, ப்ராக்கெட்டில் முதல்ல போட்டிருக்கு, பாடிங்க. ராகத்தில். அப்போ ராகத்தலைவன் யார்? கோராகு புத்திரர். இந்த கோராகு புத்திரர் யாருன்னா லேவி கோத்திரம். இந்த லேவி ஆசாரியர்கள், லேவி கோத்திரர்கள், இதில் இவங்க தான் வந்து மேக்சிமம் அந்த ராகத்தலைவர்களாக இருப்பாங்க, லேவி கோத்திரத்தார். ஸோ இந்த கேராகு புத்திரர், இந்த சங்கீதம் எழுதப்பட்ட நோக்கம் இருக்குது. அது ஒரு சில நோக்கங்கள் இருக்குது. இது எப்படின்னா, கவனமாக கவனிங்க. கேராகன் புத்திரர் இது வந்து லேவி கோத்திரத்தில் வந்து, அந்த லேவியிலேருந்து அந்த கோத்திரத்தார் அவங்க என்ன செய்வாங்கன்னா, சபையில் சில வேலைகளை செய்வாங்க. சபையில் இருக்கிற முக்கியமான வேலைகளை செய்கிறவங்க இந்த லேவி கோத்திரத்தார். அவங்க குறிப்பாக என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு நடையிலையும் காவலாக நிற்பாங்க. எப்படி? அந்த வேலைகளெல்லாம் அவங்க செய்வாங்க. குறிப்பிட்ட இந்த இசையமைக்கிறது ஒரு வகையான குரூப் இருப்பாங்க. அப்புறமா வந்து இந்த கிழக்கு மேற்கு தெற்கு 4 கதவு இருக்கும். இந்த 4 டோர்லேயும் வந்து இவங்க பாதுகாவலாக நிற்பாங்க. ஸோ அந்த வேலைகளெல்லாம் இவங்க செய்வாங்க. அந்த வேலையெல்லாம் செய்கிறதுனால உள்ள அந்த மகிழ்ச்சி, ஆசீர்வாதத்தை ஏறெடுத்து காட்டுற ஒரு சங்கீதம் இது. ஒரு இது தங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஸ்லாக்கியம், இந்த ஆலயத்தில் தேவன் எனக்கு இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்ததுனால எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், எங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குதுன்றதை ஏறெடுத்து தொனிக்க பண்ணுற ஒரு சங்கீதம். காட்டுறாங்க, நாங்கள் இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோன்ற காட்டுற ஒரு சங்கீதம் சொல்லலாம். இதில் சிலர் வந்து பாடுகிறவங்களாக இருந்தாங்க, சிலர் பாடுவாங்க, சிலர் வந்து காவல் காக்கிற மாதிரி. அதாவது இந்த சபையில் முக்கியமான பணிகளை செய்கிற ஒரு கோத்திரத்தை செஞ்சுருந்தாங்க. இந்த வாசல் காக்கிறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வாசல் காக்கிறவங்க இல்லையா? வாசல் காக்கிறவங்கன்னா எதாவது ஞாபகம் வருதா? காவலாளி இல்லை, அது ஒரு வசனம். ஞாயிற்றுக்கிழமை கூட போதிச்சேன். சங்கீத தாவீது என்ன சொல்கிறான்? 1000 ஆகாமியங்களை பார்க்கலும் உம்முடைய வாசல் காத்திருப்பதே. அப்போ அவங்க அது அவ்வளோ பெரிய விஷயம். தாவீதே எழுதியிருக்கிறான் இல்லையா? அப்போது இந்த கேராகன் புத்திரர், ஸோ இந்த இதுலேயும் அதை மென்ஷன் பண்ணியிருக்குது. சர்ச் எவ்வளோ முக்கியம். சர்ச்சில் நம்ம வேலை செய்யும்போது, தேவனுக்கான ஒரு காரியத்தை சபையில் செய்யும்போது அது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி, ஆசீர்வாதம் அப்படிங்கிற பல கோணத்தில் எழுதப்பட்ட ஒரு முக்கியமான சங்கீதம் தான் இந்த சங்கீதம் 85. அது மாத்திரமல்ல, ரொம்ப சோர்ந்திருக்கும்போது, சோர்வாக இருக்கிற சூழலில் தேவன் பலப்படுத்த வேண்டி விண்ணப்பித்த ஒரு விண்ணப்பம் இது. புரியுதா?
ஸோ அப்படி இதை சொல்லலாம். சோர்வாக இருக்கும்போது சோர்ந்து போகுது, சோர்வு வரும். இதில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்வு எப்படி வரும் அப்படின்னா, நம்ம நினச்ச காரியம் நினச்ச நேரத்தில் நம்ம கையில் வந்து அகப்படாத நேரங்களில் நமக்கு சோர்வு வரும். அந்த சோர்வு எங்கே வந்து கிடைச்சா நிற்குன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு சோர்வு வந்துடும். கால தாமதமாகும்போது, காரியம் வாய்க்க லேட் ஆகும்போது நமக்கு என்ன வரும்? சோர்வு வந்துடும். அந்த சோர்வு வரக்கூடாது. அந்த சோர்வு வராமல் பார்த்துக்கணும், ரொம்ப கவனம், புரியுதா? ஸோ சோர்வு வரக்கூடாதுன்னு விண்ணப்பிக்கிற ஒரு விண்ணப்பமாகவும் இந்த சங்கீதம் சொல்லப்படுகிறது. இது ஒரு 4 வகையாக இதை பிரிக்கலாம். நான் ஒரு 2 இதை நான் இன்றைக்கி பார்க்கலாம். 1 முதல் 3 வரைக்கும் ஒரு வசனம் ஒரு பகுதியாகவும், 4லேருந்து 7 ஒரு பகுதியாகவும், 8லேருந்து 9 வரைக்கும் ஒரு பகுதியாகவும், 10லேருந்து 13 வரைக்கும் ஒரு பகுதியாகவும் நம்ம பிரிக்கலாம். இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம 2 பகுதிகளை இன்றைக்கி பார்ப்போம். பாருங்கள், வாசிக்கிறேன். முதல் வசனம் போடுங்க. சங்கீதம் 85 முதலேருந்து. கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். எங்க நடந்திருக்கா? எங்க நடந்தது? இதெல்லாம் தேசத்தின் மேல். கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். தேசத்தின் மேல் பிரியம் வச்சு யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினார்னா எப்படி? அது உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை எல்லாம் மூடினீர். யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்ததை நினைவு ஊறுறாங்க இந்த ஜபத்தில். ஜபம் எப்போவுமே, இப்போ பாருங்களேன், நீங்கள் கோர்ட்டில் போனால், கோர்ட்டில் போய் நீங்கள் வாதாடும் போது நல்ல வக்கீல், ஒரு கிரிட்டிக்கலான கேஸ் இருக்குன்னு வைங்களேன். அந்த கிரிட்டிக்கலான கேஸை எப்படி வாதாடுவாங்கன்னா, வெறும் சாட்சியை மட்டும் வச்சு வாதாட மாட்டாங்க. ஒரு பெரிய அட்வொகேட்டுனா அந்த மாதிரி கேஸ் எங்கெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் சுட்டி காட்டுவாங்க. பார்த்துருப்பீங்க. பாருங்கள், இங்கே நம்ம ஊரில் இருக்கிற ஒரு கோர்ட்டில் ஒரு நல்ல அட்வொகேட் வாதாடுறாரு ஒரு கிரிட்டிக்கலான கேஸு. அந்த கேஸுக்கு ஜட்ஜ்மெண்ட்டு கிடைக்காது நினச்ச மாதிரி வைங்களேன். வேறு எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு கேஸ் ஜட்ஜ்மெண்ட் ஆச்சுன்னா அதை தூக்கி பிடிப்பாங்க. பஞ்சாபில் இந்த கோர்ட்டில் இந்த நாளில் இந்த வருஷத்தில் இந்த மாதிரி இன்னொன்று நடந்திருக்கே அப்படின்னு ஜட்ஜு போடுவாங்க. ஜட்ஜு ஒரு தண்டத்தை, அப்படியா பார்க்கணுமே அப்படின்னா அதுக்கு இன்னொரு ரவுண்டு போவாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இந்த 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 விண்ணப்பம் அப்படி இருக்குது. ஏன்னா சோர்ந்து போயிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தேவன் வந்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீங்களே, ஜனங்களை நீங்கள் ஆசீர்வச்சிங்களே, அவங்கள மன்னிச்சிங்களே அப்படின்னு என்ன செய்கிறான்? அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? விண்ணப்பிக்கிறாங்க. உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். எங்கள் இரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பி கொண்டு வாரும், எங்கள் மேல் உள்ள உமது கோபத்தை ஆற பண்ணும். பழைய பிரமாணத்தின் காலத்தில் தேவன் கோபம் கொண்டார். தேவனுடைய கோபம் எப்படி வருது அப்படின்னா, பொதுவாக ஜனங்கள் கீழ்ப்படியாமையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து தீர்க்கதரிசி மூலமாக எச்சரிப்பார். எப்படி? இதுதான் வழக்கம். கிட்டத்தட்ட நீங்கள் பழைய பிரமாணத்தில் 39 புஸ்தகம் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 17 புஸ்தகம் தீர்க்க தரிசன புஸ்தகம் தான். இந்த 17 தீர்க்க தரிசன புஸ்தகமும் 17 தீர்க்கதரிசின்னு நினச்சிக்கோங்க. 17 தீர்க்கதரிசி. இந்த 17 தீர்க்கதரிசியில் மெயின் தீர்க்கதரிசி ஒரு 5 தீர்க்கதரிசி, ஸ்ட்ராங்கான தீர்க்கதரிசி. இப்போ இந்த எல்லா தீர்க்கதரிசியும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆண்டவர் வந்து ஜனங்களுக்காக எடுத்து பயன்படுத்தி இருப்பார். எந்த காலகட்டத்தில் தீர்க்கதரிசிங்க பேசுவாங்க அப்படின்னா, எப்படி பேசுவாங்கன்னா, இப்படியே நீ கீழ்ப்படியாமல் போனேன்னா இப்படி ஒரு சிறையிருப்புக்குள்ளே போவ, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குள்ளே போவீங்க அப்படின்னு முன்னாடியே இப்படி நடக்க போகுதுன்னு சொல்லி எச்சரிப்பார். இங்கே பைபிளில் பழைய பிரமாணத்தில் இருக்கிற எல்லா ஸ்டோரிஸ்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசியோட அப்பியரன்ஸ் எப்படி வரும் அப்படின்னா எச்சரிப்போடு தான் வருவார். ஒரு எச்சரிப்பை கொடுக்கறதுக்கு தான் தீர்க்கதரிசியை முதல்ல பயன்படுத்துவார். புரியுதா?
அப்படி எச்சரிப்பை வந்து கொடுத்துருக்காரு பல இடத்துல. ஏசாயா பாருங்க, எரேமியா, எசேக்கியேல், இவங்க எல்லாம் பெரிய தீர்க்கதரிசிங்க. ஸோ இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் வச்சு நிறைய எச்சரிப்பை கர்த்தர் கொடுத்துருக்குறார். சொன்னால் கரெக்டாக அப்படியே நடக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனில் ஒரு 70 வருஷம் சிறைப்படுறாங்க. அப்போ தேவன் வந்து எச்சரிக்கிறார். அப்போ இவனு என்ன பண்ணிட்டானோ அப்படின்னா, இவனுங்களே என்ன செய்கிறானுங்க, தீர்க்கதரிசியை தங்களுக்கு தாங்களே தீர்க்கதரிசியை உண்டாக்குறது. காலையில் வந்தோடனே நல்ல காலம் மறந்துருக்கு, நல்ல காலம் இந்த ஆண்டவர் தெரியாது, நம்ம அவனை எப்படி போகிறேன்னா அவன் விட்டு தாவ நம்ம ஆளுங்க ஓடுற 4-5 பேரை சொல்லி போய் காலையில் போய் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு, இவன் தான் காசு கொடுத்துருப்பான், அங்கே அவனுக்கு மூஞ்சி அவனுக்கு காதெல்லாம் கேட்குற மாதிரி சொல்லு அப்படின்ற மாதிரி இப்படி தங்களுக்கு தாங்களே என்ன செஞ்சாங்க, தீர்க்கதரிசிகளை ஆயத்தம் பண்ணி. ஆனால் தேவனுக்கு செவி கொடுக்காததுனால அவங்க சிறைப்பட்டு போனாங்க. ஸோ இந்த சிறையிருப்பு இப்படியெல்லாம் மாற்றுறதெல்லாம் வச்சு தான் இந்த விண்ணப்பத்தை வந்து அதை ஞாபகப்படுத்தி இந்த ஜெபம் வந்து ஏறெடுக்கப்படுது. ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் பாருங்கள், எல்லா தீர்க்கதரிசிகளும் எப்படின்னா எச்சரிப்பாங்க, இவங்க அதுக்கப்புறம் போய் சிறைப்பட்டு போவாங்க, அப்படி இருப்பாங்க, போய் படுக்கிற மாதிரி ஆயிரும், மோசமான சிறையிருப்புக்குள்ளே போவாங்க. நமக்கு தெரிஞ்சது வந்து இந்த 400 வருஷம் அடிமையாக இருந்தது பாருங்கள். இந்த 400 வருஷம் எப்படி அடிமையாக இருந்தானுங்க, சாப்பாடு கூட கிடைக்காது பாருங்கள், சம்பளம் கூட கிடைக்காது. ஆனால் என்ன பாருங்கள், கீழ்ப்படியில் அங்கே அடிமையாக கிடந்தானுங்க பாருங்கள். ஆனால் ஆண்டவர் திருப்பும் போது அது வேற மாதிரி இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் திருப்பும் போது அது வேற மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. இப்போ பாருங்களேன், இந்த திருப்பிக் கொள்ளுங்க, யோவேல் பாருங்க, இந்த திருப்பிக் கொள்ளும் இந்த 4வது வசனம், எங்கள் ரட்சிப்பின் தேவனே நீர் எங்களை திருப்பி கொண்டு எங்கள் மேல் உள்ள கோபத்தை ஆற பண்ணும். அப்படி திருப்புறதுன்னா ரெஸ்டோரிங் பண்ணுறது. ரெஸ்டோர்னா எதை இழந்தாங்களோ அதை திரும்ப கொடுக்குது. தேவன் எப்பவுமே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, தேவன் இடத்துல நீங்கள் விண்ணப்பிக்கும் போது தேவன் ஆண்டவரே எனக்கு நான் இழந்த இதை தந்துருங்க, நான் இழந்த சுகத்தை தாங்க, அல்லது நான் அறியாமையினால தேவனுக்கு கீழ்ப்படியாமையினால நீங்கள் இழந்ததை நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு எப்படி தருவாருன்னா ரெட்டிப்பாக தருவார். எப்படி தருவாராம்? அப்போதானே ஆண்டவர். இல்லைன்னா இங்கே இருக்கிற முக்கால்வாசி கிளினிக்கில் இருக்கிற எல்லா டாக்டரும் பெரியாள் தானே இல்லையா? நீங்கள் போனவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வயத்தவழி 4 நாளில் சரியாயிரும் அப்படின்னு சரியாயிரும் தானே சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒன்றை கேட்கும்போது ஆண்டவர் அதை திரும்ப கொடுக்கும்போது வேற மாதிரி கொடுப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 400 வருஷம் இந்த பயலுக்கு அடிமையாக இருக்கிறானுங்க, திரும்ப வந்து எப்படி வந்தானுங்க, வெள்ளியும் பொன்னையும் கொள்ளையிட்டார்கள். எப்படி வெள்ளியும் பொன்னையும் கொள்ளையிட்டாங்கன்னா இவங்க போய் குடுன்னு வலிச்சு பிடிக்கல, இவங்களே கொண்டு கொடுத்தானுங்க. தேவன் என்ன செய்வார், கொண்டு தர வைப்பார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஏதாச்சும் நீங்கள் இழந்ததுண்டுன்னா அதை தேவனிடத்தில் நீங்கள் விண்ணப்பித்து, நான் இதை தவற செஞ்சுருக்கிறேன், உண்மைதான் ஆண்டவரே, ஆனால் இப்போ நான் உங்களை ஏற்றுக்கொண்டேன், நான் உங்கள் பிள்ளை, நீங்கள் எனக்கு திரும்ப கொடுப்பீங்க. ஆனால் கொடுக்கும்போது எப்படி கொடுப்பீங்க, ரெட்டிப்பாக கொடுப்பீங்க. திருப்பி கொள்ளுங்க. சாரி, யோவேல் 25 2ஆம் அதிகாரம். சாரி, யோவேல் முந்தின வசனம் வாசிங்க சிஸ்டர். அதுக்கு முன்னாடி ம் 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 நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய
கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். ஹல்லேலூயா. ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். நீங்க பாருங்களேன், நீங்க அவர் ஜனமா மாறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்ஸ் நீங்க அவருடைய பிள்ளைகளா மாறிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க இனி வெட்கப்பட்டு போவதில்லை. ஏன்னா நீ எவ்வளவு ஒழுக்கமா இருக்கிற, நீ எவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கிறன்றது இல்லை. நீ அவர் நாமத்தை தரிச்சிட்டேன்னா இனி அவர் வேலை தான். சிலவெல்லாம் கேட்பான், என்ன நீ அந்த கோயிலுக்கு போகிற பெரிய கிறிஸ்தவனா 24 hours அங்கேயே கிடக்கிற, எல்லா ஆராதனைக்கும் போகணுமா? அது என்னன்னா அது நாங்களும் இருக்கிறோம். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அது வேற ஒன்றும் இல்லை, நீ அவருடைய அடையாளம். அவருக்கு இங்கே வேற யார் இருக்கா? ஹல்லேலூயா. சரி, நீ வர இவ்வளோ அவமானத்தையும் நெருக்கத்தையும் தாண்டி நீ வரேன்னா ஒன்றை புரிஞ்சுக்கோ, என்னது? இனி நீ அவர் ஆளு. அவர் ஆளுன்னா நீ அவர் நாமத்தை சுமக்கிறபடினாலே நீ வெட்கப்பட்டு போக மாட்ட. உன்னை நிற்க வச்சிருக்கிறாரு, உன்னை வாழ வைக்கிறாருன்னு வச்சுக்கோ. அவர் தான் வாழ வைக்கிறார், நான் இல்லை. அவர் என்னை வாழ வைக்கிறாரு. இது என்னுடைய திறமை இல்லைன்னு நினைக்கிறேன்னா அவர் நாமத்துக்காக உன் வாழ்க்கையை பத்திரமா கர்த்தர் பாதுகாப்பார். ஏன்னா வெட்கப்படும் அவர் நாமத்தை சுமக்கிறீங்க. ஏன்னா அவருடைய நாமம் வீணிலே போயிடக்கூடாது. பாருங்க, அவர் ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த விஷயத்தில் இருப்பார். வெட்கப்பட்டு நீங்கள் போக முடியாது. பாருங்க, நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் 27, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்ளுவீர்கள். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரை எப்படி புரிஞ்சு கொள்றீங்களோ அங்கதான் செயல்பாடே இருக்குது. ஹல்லேலூயா. பாருங்க, இது ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம். பாருங்க, இவனு கீழ்ப்படியாததுனால தான் எல்லாத்தையுமே ஒருத்தன் இங்க பாருங்களேன், நான் சொல்லட்டுமா? நம்ம வாழ்க்கையில ஒரு இழப்பு வந்துச்சுன்னா அது எதனாலன்னு நினைக்கிறீங்க? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில இழப்பு வந்ததுக்கு காரணம் என்ன? என்னத என்னெல்லாமோ சொல்லுவோம். தீப்பட்டிட்டு கொளுத்தலாம், இந்த மாதிரி லைட்டர் கொளுத்தலான்ற மாதிரி என்னெல்லாமோ சொல்றீங்க. உங்க கீழ்ப்படியாம இப்ப கிறிஸ்துக்குள்ள வந்துட்டீங்க, ரட்சிக்கப்பட்டு வந்துட்டீங்க. இப்ப நீங்க கீழ்ப்படுகிறீங்களா? அப்படியா? இப்ப நீங்க எதுக்கு கீழ்ப்படினா? தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அப்படி இருக்கணும் கடைசி வரைக்கும். அவர் சொல்லிட்டார்ல, என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆனா என்ன செய்யணும்? நமக்கு பொறுமை இல்லை. ஒருவேளை ஆண்டவர் மறந்துட்டாருன்னா, இல்ல சூரியனை உதிக்க வைக்கிறாரு, ஒருவேளை அவர் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டா இல்லையா? ராத்திரி ஆஃப் பண்ணிருக்காரு, ஒருவேளை காலத்தை ஆன் பண்ணலன்னா இல்லையா? அப்படி நீ நினைக்கிறியா? ஏன் நினைக்கல? உனக்கு அந்த சுவிட்ச் போடுறதுல வேலை இல்லை. ஏன்னா அது 2 நாள் கடந்தாலும் பிரச்சனை, நல்லா உறங்கும். ஆஃபீஸில் சொல்லிடலாம், எங்களுக்கு ஒரே இருட்டு. நான்லாம் என்ன நினைப்பேன் தெரியுமா? மழை வராதா கடவுளே, ஸ்கூலுக்கு போகாம டிவியே பார்க்கறது, படுத்துட்டு. கன்னியாகுமரியில் இன்றைக்கு மழை காரணமாக விடுமுறை. ஸ்கூலுக்கு சொல்லியிருக்கு, கல்லூரிக்கு சொல்லியிருக்கா? ஓ, ஸ்கூலில் சொல்லும் போது அப்படி, அடுத்த கல்லூரியில் போனால் சிலவங்கள பாதி நாள் கல்லூரிக்கு உண்டுன்னுவாங்க. சே, கடுப்பு பிடிச்ச கல்லூரி எங்க? புரியுதா உங்களுக்கு? நம்ம என்னன்னா இந்த உலக வழக்கத்தின்படியே இருக்கிறோம். நம்ம தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறேன், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அவர் தான் என் தெய்வம், என் தேவனாகிய கர்த்தர் எனக்காய் எல்லாவற்றையும் செய்வார் அப்படின்னு நீங்கள் இருக்கிறீங்கன்னு வைங்களேன், கீழ்ப்படுகிறீங்கன்னு அர்த்தம். எப்படி கீழ்ப்படுகிறதுனா? முன்னாடி எப்படி கீழ்ப்படுகிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படி தெரியுமா? கீழ்ப்படுகிறதுனா அம்மா அம்மா மாவாட்ட சொன்னால் மாவாட்டணும், அம்மா கடைக்கு போக சொன்னால் போய் கடைக்கு போயிட்டு வரணும். இதுதான்
கீழ்ப்படிதல் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். கீழ்ப்படிதல்னா தெய்வம் சொன்ன வாக்குத்தத்தம் என் மேல ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது, அது பலிக்காமல் போகாது. இதற்காக தான் சிலுவையில் அவர் மரித்திருக்கிறார். புறஜாதியா கடந்த என்ன ஆசீர்வதிக்கும்படி தான் மரிக்கவே செஞ்சாரு. மரித்ததுனால ஆபிரகாமுக்கு சொன்ன எல்லா வாக்குத்தத்தமும் என் மேல வந்து பலிக்கவே பலிக்கும். நான் எந்த சூழல்லையும் மலை என் மேல வந்து உள்ற மாதிரி இருந்தாலும், வாழ்க்கை அடுத்த செகண்ட் செத்தே போற மாதிரி இருந்தாலும், இனி வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி சூழல் இருந்தாலும், அவர் சொன்னதையே நான் ஆடுவேன், அவர் சொன்னதை நான் வச்சிருப்பேன். கர்த்தர் எனக்காய் யாவற்றையும் செய்து முடிப்பார். சொல்ற மாதிரி நீ உன் இருதயத்தில் இருக்கிறேன்னா நீ கீழ்ப்படிறன்னு அர்த்தம். ஆனா நம்ம ஈஸியா பவ்யமா சர்ச்சில் வந்து உட்கார்ந்துருவோம். எப்படி? விசுவாசம் சோதரா 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 ஹalleluya. ஆனா வராது. ஆனா என்ன செய்வோம்? கீழ்ப்படிகிற மாதிரி தோரணை இருக்கும், ஆனா கீழ்ப்படிய மாட்டோம். நடக்குமா? வா, நடந்தாலும் எனக்கு பெரிய ஆசை ஒன்றும் இல்லை பாஸ்டரே, எனக்கு பெரிய ஆசை ஒன்றும் இல்லை, இந்த பிள்ளைகளை ரெண்டும் கெட்டி கொடுக்கணும். ஓ, வேற ஒரு ஆசை ஒன்றும் இல்லை, பிள்ளைகளை நல்லா இருக்கணும். நமக்கு ஒரு ஆசை இல்லை. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இயேசுக்கு மேலே இயேசுக்கு அப்பான்னு அர்த்தம். எப்படி? ஒரு ஆசையே இல்லை, எல்லாம் பிள்ளையதான். இல்லை, அவர் மட்டும்தான் இப்படி ஆசைப்பட்டார். எப்படி? அவர் அப்படி ஆசைப்படலை. என் ஜனங்கள் வெட்கப்படக்கூடாது, அதுக்காக தான் அவர் சிலுவையில் எல்லாத்தையும் சுமந்து மறித்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணார். பண்ணிட்டு இப்போ எங்கே இருக்காரு? அங்கே டான்ஸ் ஆடி நடக்காரு. ஓ, இருக்காரா? ஓ, அது ஆவியானவர். குமாரன் அங்கே எல்லாம் இருக்காரு. அல்லேலூயா. குமாரன் அங்கே இருக்காரு, வார்த்தை அங்கே இருக்குது. எப்படி இருக்காரு? பிதாவின் அங்கே தான் இருக்கிறாரு. ஆனால் எப்படி இருக்காரு? ஐயோ வயலட்டு, ஐயோ ரோசலட்டு அப்படின்னு வேதனையோடு இருக்காரா? அவர் அழுது கொண்டு இருக்கிறார். அவர் அழுது கொண்டே இருக்கிறார். மரித்தாரு ஒரே தரம். சொல்லுங்க, என்னத்துக்கெல்லாம் மரிச்சார் அவரு? ரொம்ப ஞானமா சத்தியத்தை புரிஞ்சுக்கணும். அவர் எதுக்கு மரிச்சாரு? அழுகிறதுன்னா என்னது? தரித்திரமா இல்லையா? அப்ப அவர் மரிச்சாருன்னா அதுக்கும் சேர்ந்தானே மரிச்சாரு. அவர் அழுதுருப்பார் இல்லையா? ஏன்? நம்ம அழாம இருக்கிறது. அவர் தரித்திரரானார். ஏன்? நம்ம ஐஸ்வர்யவனா மாறுறது. அதானே சத்தியம். அப்போ கீழ்ப்படுகிறதுனா கர்த்தர் ஒன்று சொல்லியிருக்கிறாருன்னா அதுக்கு தான் நீங்கள் என்ன செய்யணும்? முடிவு வரையும் தான் என்ன செய்யணும்? அதுக்கு காத்திருக்கணும். அந்த வார்த்தையில் நிலை, முடிவு வரையும் தான் நிலை நிற்பவன் ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. பாருங்களேன், அதற்கு பின் நான் மாம்சமான யாவர் மேலும், முந்தின வசனம் ஒரு வாட்டி பாடி பாருங்க. நான் இஸ்ரவேலின் நடுவில் 27 இருக்கிறவர் என்று நான் உங்களை தேவனாகிய கர்த்தர் வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். அறிஞ்சு கொண்டுட்டீங்க, ரைட்டா? என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் தரிசனங்களையும் காண்பார்கள். இதெல்லாம் எப்படி வரும்? அந்த வசந்த அப்படியே வச்சுக்கப்பா. மாம்சமான யாவர் மேலும், ஓகே, ஆவின்னா என்ன? வார்த்தையை ஊத்துறார். இப்ப கர்த்தர் நல்லவர், இந்த வசனம் கர்த்தர் நல்லவர் எல்லாரும் கேட்டுட்டீங்களா? இப்ப அது எங்க இருக்கு? எப்படி இருக்கு? உங்களுக்கு தெரியுதா? உள்ளத்துல இருக்குன்னு கண்ணுக்கு தெரியுதா? அது ஆவியா இருக்கு. இப்போ இதை என்ன செய்யணும்? உங்க மேல ஊற்றுவேன்றார். இப்போ நான் போதிக்கிறேன், போதிக்கும் போது உங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது?
ஆவி ஊற்றப்படுது. வசனத்தை தானே போதிக்கிறேன். அல்லேலூயா. இப்போ ஆவி என வார்த்தையின் மூலமா உங்க மேல அந்த ஆவியை ஊற்றுறார். இப்ப பாருங்களேன், வெள்ளியும் பொன்னும் என்னுடையதுன்னு சொல்றாரு. யாரு? ஆண்டவர் சொல்றார். அந்த வார்த்தையை உங்கள்ட்ட, வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது அப்படின்னு சொன்னோன்னா நீங்க அதை எப்படி எடுப்பீங்க? நம்ம பிச்சாரா அவருக்கு அப்படி அடுப்பிய? ஏன் உங்களுக்கு கூட ஏன் சொல்றீங்க? சூப்பர். என்னுடையதெல்லாம் உனக்கு கிழிஞ்ச பை ஓட்ட நிற்கிறது எல்லாம் அவரு சிலுவையில் எடுத்துக்கிட்டாரு, அப்படிதானே? உன்னுடைய பாவத்தை அவரு, தரித்திரத்தை எதை திரும்ப கொடுத்தாரு? அவர்கிட்ட இருந்ததெல்லாம் நம்மகிட்ட வந்துச்சு, நம்மகிட்ட இருந்ததெல்லாம் அவர்கிட்ட போயிடுச்சு. இப்போ 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 அந்த வசனத்தை புரிஞ்சுக்கோங்க. அதற்கு மாம்சமான யாவர் மேலும் ஆவின்னா என்னன்னா வாக்கு. வாக்கு தேவனுடைய உடன்படிக்கை. நான் உனக்கு இதை செய்வேன், இந்த பூமியில உனக்கு நான் இதை செய்வேன்ற வாக்க தேவன் எங்கிட்டு போதிப்பாரு? வார்த்தைய ஊழியக்காரர் மூலமாய் போதிப்பார். இது என்ன செய்துனா, நீ கேட்ட உடனே காதுள்ளவன் கேட்க கடவுள். எதுள்ளவன் கேட்க கடவாய், கண்ணுள்ளவன் பார்க்க கடவன். ஏன்னா அடுத்து வரணும், நம்ம காதிலே நின்றுடும். அது கண்ணுக்கு தெரிஞ்சது காது கேளுங்க. இல்லை நிறைய மேட்டர்லாம் இருக்குது. நான் ஒவ்வொரு நாளும் ஊழியம் செய்ய தான் நானே இதெல்லாம் கொஞ்சம், ஏன்னா நான் சொல்றதுல அர்த்தம் இருக்கும், சும்மா ஒன்றும் சொல்லலை. ஹல்லேலூயா. நேற்றைக்கு கொண்டு பார்த்தேன், அதான் பார்க்குறாங்க, கேட்குறது வேற மாதிரி இருக்குன்னு ஒரு நியூஸ் கேள்விப்பட்டது. அதனால தான் இன்னும் ரொம்ப டீட்டெயில்டாக போகணுன்ற நினைக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்களேன், அதற்கு பின்பு மாம்சமான யாவர் மேலும் ஆவின்னா என்னது? வார்த்தை. அதுதான் உள்ள போகணும். இப்போ பாருங்களேன், ஒரு தீர்க்கதரிசி உங்க மேலே கை வச்சு கர்த்தர் உங்களை இவ்விதமாய் ஆசீர்வதிக்கிறாருன்னு சொல்றாரு, அப்படித்தானே? அது என்னது? அது வார்த்தை. அது உடனே என்ன செய்யுதுன்னா, ஆவியா உள்ள வந்து உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துருச்சு. அது அவ்வளவுதான், அது குஞ்சு பொரிச்சு. அது எப்படி? அவ்வளவுதான். இப்ப கவனிங்க, அப்பொழுது உங்கள் குமாரரும் என்னது? குமாரரும் குமாரத்திலும் தீர்க்க தரிசனம் சொல்றதுன்னா எதை தீர்க்க தரிசனமா சொல்லுவாங்க? வார்த்தைய. ஹல்லேலூயா. எதை தீர்க்க தரிசனமா இருக்கணும்? தீர்க்க தரிசனம் என்னது? நான் இங்க பிரசங்கிக்கிறது என்னது? தீர்க்க தரிசன வார்த்தை. அல்லேலூயா. இப்போ ஒரு தீர்க்கதரிசி அது அவசியம், நம்ம அதை ஏற்றுக்கொள்றோம் இல்லையா? பைபிள் சொல்றது. ஒரு ஆளு திடீர்னு கூப்பிட்டு, வைலட்டே நீ இந்த வாரம் 2 கிலோ தங்கம் வாங்குவாய் அப்படின்னு சொன்னோன்னா நீங்க அப்படியா? ஆண்டவர் அங்க 2 லட்சம் கோடி தங்கத்தை வச்சுட்டாங்க இருப்பார். இதுவும் 2 கிலோன்னு ஏன் சொல்றாருன்னா, நீ 2 கிலோக்கு தான் என்ன செஞ்சிருக்க? கேட்டிருக்க. அதனால 2 கிலோ உனக்கு அறிவிக்கப்படுது. ஆனா தேவன் உனக்கு எவ்வளவு வச்சிருக்கிறார்? ஒரு நாள் ஆலயத்துக்கு வர்றது எத்தனை லட்சம் கோடி? எவ்வளவு? 1000 நாள் வேலை செய்யறது, 3.5 வருஷம், 3.5 வருஷ உழைப்பு, 3.5 வருஷ உழைப்பு, 1000 பிசினஸ். எப்படி? ஆலயத்திற்குள்ள வந்து தேவனுடைய வசனத்தை கேட்கறது என்னது அர்த்தம்? 3.5 வருஷம் ஒரு மனுஷனுடைய உழைப்பு. கரெக்டா? அந்த உழைப்பு காவல் ஏற்கனவே வந்து காத்திருந்து சபைக்குள்ள வந்து இருக்கிறதுக்கு அர்த்தம் என்னது? 1000 பிஸ்னஸுக்கு ஓனர் அர்த்தம். இப்போ நான் அதை தான் கணக்கு கொடுத்தேன். 1000 பிஸ்னஸுக்கு ஓனர்னா ஒரு பெரிய கம்பெனி 1200 கோடி சம்பாதிக்குது இல்லையா மினிமம். அப்போது 1000 கோடி நான் அப்ராக்சிமேட்டாக போட்டாலும் 3.5 வருஷம் 1000 கோடி, 1000 கோடி இன்று 2000, 1000 கோடி இன்று 1000 கோடி இன்று 1000 எவ்வளோ வந்துருச்சு? 1 லட்சம் கோடின்னு வையேன். சரி, உங்களுக்கு புரிகிற மாதிரி அது இருக்கட்டும். 1 லட்சம் கோடி இன்று 3.5 வருஷம் 3.5
பெருக்கி பாருங்க எவ்வளோ வரும். கிட்டத்தட்ட 35 லட்சம் கோடி வரும். ஒரு நாள் சபைக்கு வந்தா எவ்வளோ மினிமம் கணக்கில் ஒரு நாளைக்கு நீ சபைக்கு வந்தா அதுக்கு எவ்வளோ அர்த்தம் என்னது. ஆனால் ஆண்டவர் ஒன்று தீர்க்கதரிசி, ஏய் வைலட் 2 கிலோ தங்கம் உனக்கு கிடைக்க போகுது. ஆனால் அது வெறும் குறவு. எது பெருசுன்னா மாம்சமான யாவர் மேலும் என் வார்த்தையை ஊற்றி ஒவ்வொரு நாளும் உனக்கு பிரசங்கிக்கிறேன். அதை பிரசங்கிக்கும் போது குமாரரும் குமாரத்திகளும் என்னத்தை தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. இப்போ நான் கொடுத்ததில் ஒரு வெளிப்பாடை, இந்த வெளிப்பாடை நீங்கள் தினமும் என்ன செய்யணும், சபையில் வந்து என்ன சொல்லணும், ஆண்டவரை 1000 பிஸ்னஸுக்கு ஓனரு 35 லட்சம் கோடிக்கு அந்த மரியாதையை கொடுக்கணும். இங்கே இத்தனை கோடி ரூபாய்க்கான ஒரு ஒர்த்துள்ள ஒரு தேவனா நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா தீர்க்க தரிசனம் உனக்கு நீயே உரைத்து கொள்ளுகிறாய். தீர்க்க தரிசனத்தை உங்களுக்கு நீங்க தான் பேசணும். வார்த்தையை கேட்டீங்களா, வார்த்தையை என்ன செய்யணும், அறிக்கை பண்றதுதான் தீர்க்க தரிசனம். புரியுதா? ஜெபத்தில் எதை பேசணும், ஆண்டவரே இந்த பக்கத்து வீட்டுக்கார இந்த பண்ணப்பாய என்ன கிடக்க விடுதா இல்லை அப்படியே சொல்லணும். ஆண்டவரே நீதிமானுடைய தூக்கத்தை, சமாதானமான தூக்கத்தை விரும்புகிற கர்த்தர், இதெல்லாம் உனக்கு எம்மாத்திரம், அவனை ரட்சியும் அல்லது உங்க வழியில தூக்கிட்டு போவும் கொண்டு போயிடுவார். ஒன்னி ரட்சிக்க விடுவான், ஒன்னி ரட்சிப்பு இல்லைன்னா சிட்சிப்பு, அது அவர் வேலை. ஏன் வேலை, என்ன சுகமா தங்க பண்ணுவீர், எனக்கு என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார், உன்னை சுகமா தங்க பண்ணுவேன், அமைதியாயும் சுகமாவும் நீ தங்குவேன்றாரு. என் ஜனம் நான் கொடுக்கும் தேசத்துல அமைதியா இருக்கும், சுகமா தங்கி இருக்கும்ன்றாரு இல்லையா? அப்ப நீ என்ன நித்திர இன்பமா இருக்கு இதெல்லாம் சொல்லணும். நம்ம என்ன சொல்றது, ஐயோ இவன் கிடக்க விடுதான் இல்ல, உங்களுக்கு என்ன தெரியும், ஒரு நாள் வந்து நின்று பாருங்க. அடா இதாடா நீ கத்துக்கிட்ட, வார்த்தையை கத்துக்கிட்டேன்னா வார்த்தையை தீர்க்க தரிசனமா பேசுவேன். ஹல்லேலூயா. உன் எதிர் ஓட்டுக்காரன் எதிர்த்தாப்புல வாயை கிளறி பேசுறானா சொல்லு, இன்னைக்கு உனக்கு ரட்சிப்பு, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டா தப்புவேன், இல்லைன்னா நாளையிலேருந்து எனக்கு நீ வேலைக்காரன். அல்லேலூயா. ஏங்க வேலைக்காரன்னா என்னங்க, நீங்கள் அவ்வளோ பெரிய பணக்காரரா, அவர் வேலைக்கு வந்தால் நீங்கள் செம்மையாக கொடுத்துருவீங்களே, வாழ்நாளெல்லாம் ஒன்று தெய்வமே என்ன பண்ண நான், நீ ஐயோ 1 லட்ச ரூபா சம்பளத்துக்கு 1 கோடி ரூபா சம்பளம். அல்லேலூயா. மரியாதைக்கு ரட்சிக்கப்படு, இல்லைன்னா நாளையிலேருந்து உனக்கு சம்பளம் 1 கோடி. நீங்க எதால நிரம்புறீங்களோ அதுதாங்க நீங்க. நீங்க எதை உங்க இருதயத்துல ஏற்றுக்கொண்டு உறுதியா பற்றி கொள்றீங்களோ அதை தீர்க்க தரிசனமா பேசுவீங்க. உங்ககிட்ட பேசுறவங்க ஒரு 2 நிமிஷம் உங்கள்கிட்ட பேசினா உங்களுக்குள்ளே இருந்து அதான் வரும், அவங்கள்ட்ட அதான் பேசுவீங்க. ஹல்லேலூயா. உன் இருதயத்தின் நிறைவினால் பேசு. அப்ப இருதயத்தில் எதை நிரப்பி வைக்கணும், கவலை, கண்ணீர், கவர்மெண்ட் என்ன தருது, இலவசம் இந்த ஏரியாவில் வந்துடப்படாது. நீங்களா தனியாக ஒரு கவர்மெண்ட் உண்டாக்கி 4 பேருக்கு இலவசமாக கொடுங்க, கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார், அவர் நாமம் மகிமைப்படும். அரசாங்கமே மாறணுங்க. இந்த அரசாங்கம் எல்லாம் எப்படி உருவாச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லாம் இந்த வேதம் தான். சட்டம் உருவானதும் வேதம் தான். ஜெர்மனியில் ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய ரெவலேஷனே உண்டாச்சு. கிறிஸ்தவர்கள் செய்கிறதெல்லாம் ஒரு பிராண்டா இருந்தது. கார் நிறுவனம், படிப்பு, கல்வி இங்கேதான் வந்துச்சு. கல்வியை முதல்ல அரசாங்கம் கொடுக்கலங்க. நம்ம நாட்டில் கூட கல்வி யார் கொடுத்தா? மிஷனரிஸ் வந்து தான் கொடுத்தாங்க, ஊழியக்காரங்க தான் வந்து கொடுத்தாங்கங்க. அதுக்கு பிறகுதான் இவங்க கல்வியெல்லாம் நம்ம கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு.
ஹalleluya. இப்போ ஒரு நூற்றாண்டு கூட ஆகலை. கல்வியெல்லாம் வேற மாதிரி இருந்தது. அதில் வேற பாலிட்டிக்ஸ் இருந்தது பாருங்க. இந்த குறிப்பிட்ட இந்த ஜாதி மக்கள் தான் கல்வியில் இருக்கணும்னு ஆச்சு பாருங்க. அதெல்லாம் உடைச்சு எல்லாருக்கும் கல்வியை சம உடைமை ஆக்குனதே கிறிஸ்தவன் தான். ஹalleluya. அப்ப நீங்க என்ன செய்யணும்? நீங்க தாங்க எல்லாம், நம்ம தாங்க எல்லாம், நம்ம தான் அரசாங்கம். ஹalleluya. உன்னை பெரிய உன்னிடத்திலிருந்து அப்ப யார் ராஜா? நம்ம தான் ராஜா. நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி. ஹalleluya. அப்பதான் அவர் நாம மகிமைப்படுங்க. இந்த சொப்பனம் கல்றவங்களுக்கு எல்லாம் சொல்றேன், இது சூப்பர் வசனம் அது. பாருங்க, யார் மேலும் என் ஆவி, யாவர் மேலும் என் ஆவியை, ஓகே, அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் உங்கள் மூப்பர்கள் வாலிபர். ஓகே, சொப்பனம் எப்படி காண்றீங்க? இப்போ புரியுத? சொப்பனம் எப்படி வருது? நீங்கள் உங்கள் இருதயத்தில் எதை திரளாய் நிரப்புகிறீர்களோ அது சொப்பனமாய் வடிவெடுக்கும். தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கும். தொல்லையை நிரப்புறீங்கன்னா தொல்லைதான் காட்டியாளா. இன்னைக்கு ஒரு பிள்ளை எனக்கு ஃபோன் பண்ணி, ஃபாதர், பாஸ்டர் அப்படிலாம் கூப்பிடுவாங்க சிலர், ஃபாதர்லாம் கூப்பிடுவாங்க. என்ன, நான் உறங்கி கிடந்தப்போ ஒரு கருத்த உருவம் എന്നെ ഒന്ന് അറ്റാക്ക് ചെയ്തു. അപ്പം ഞാൻ പെട്ടെന്ന് ചിക്കിപ്പോയി. ഞാൻ അങ്ങനെ തെറിച്ചു പോയി. എന്നെ കൊണ്ട് പറ്റില്ല, എല്ലാം പോയി ഫാദർ. நம்ம ஆளு பெரிய ஆள் இல்லை, நமக்கு இங்கே என்னத்தை நிரப்பி வச்சிருப்பாரு? போச்சா, கரெக்டா வருவாமா? எப்படி கண்ட? கமந்து உறங்கம்ப கண்டியா, சைடு வாக்கில் உறங்கம்ப கண்டியா, நம்மந்து உறம்ப கண்டியா? அப்படி தானே நிறைய பேர் இப்படி தான் கேட்பணும். நான் என்ன கேட்டிருப்பேன்? கருத்த உருவம் ஒன்றை தானே வந்து மோதிச்சு, அது நீ வெள்ளை உருவம் மாறும். எப்படி? உனக்குள்ள என்ன இருக்குதோ அதான் அவன். இல்லை, குறிப்பிட்ட 2 பேர் வந்து மோதினாங்க, கருத்தாட்டு பிசாசாட்டு, புரிஞ்சா? நான் அந்த 2 பேருக்கு ரட்சிப்பு வந்தாயாச்சு. நீ வெள்ளை தானே, அப்ப கருத்து வந்து മോദിച്ചിനാ என்ன ആവും? അതെല്ലാം ഫാദറെ ഞാൻ ഇങ്ങനെ തന്നെ പ്രാർത്ഥിച്ചു, ഇങ്ങേർക്കൊക്കെ രക്ഷിപ്പ് വരണം പ്രാർത്ഥിച്ചു ഫാദറെ. അപ്പൊ അതാണല്ലേ. நான் ஒண்ணுமே எக்ஸாசரேட் பண்ணலங்க, இப்படிதான் அந்த பிள்ளை பண்ணிச்சு. ஹல்லேலூயா. நீ எதை நிரப்புறியோ அதுதான் கேள்விக்கு பதில். கண்ட கழுதையெல்லாம் உள்ள நிரப்பி வச்சேன்னு வச்சுக்கோயேன், அதை தான் பேசுவேன். ஆமா, இல்லை அந்த பாஸ்ட் ஒரு சைஸா பேசினாரு. ஏய், ஒன்ன அழைச்ச அழைப்பு அவரை மகிமைப்படுத்த வேண்டி மாத்திரம்தான். அல்லனா ஒன்ன என்னதுங்க அழைச்சு, ஒன்ன என்னதுக்கு கொண்டு வந்தார்? அவர் மகிமைப்பட தான் நீ வந்திருக்க. அவர் எப்படி மகிமைப்படுவாரு? சில்லறையாட்டா? அவர் ஒரு வானத்துக்கு சொந்தம் இல்லை, வானாதி வானங்களுக்கு சொந்தக்காரர். ஒரு வானத்தை கடக்கிறதுக்கே 1 வருஷம் ஆகுமா? அல்லேலூயா. அந்த இடத்துல இருந்துட்டு சில்லற, அதை வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி. மனுஷனை நீ எண்ணி பார்ப்பதுக்கு மனுஷன் கொசு கூட கிடையாது. அப்ப நம்மளை இந்த எது கொண்டு வந்திருக்கிறார்? அதான் நான் ஒரு கொசு கதை பார்த்தேன் நான் ரீசெண்டா. கொசு சொல்லுது, ஏன் அடிக்கிறீங்க? ஏஐ வந்த பிறகு எல்லாம் ஒரே கூத்தா இருக்குது பாருங்க. ஏன் அடிக்கிறீங்க? உங்களால தானே நான் உருவானே, நீங்க அடிக்கவும் செய்யறீங்க. நான் கொஞ்சோண்டு இத்தனோண்டு ரத்தத்தை குடிச்சிட்டு போயிருப்பேன், ஏன் அடிச்சு கொள்றீங்க? நீங்க கெட்ட தண்ணியெல்லாம் வச்சதுனால தானே நான் உருவானே. அப்படிதாங்க இந்த உலகத்துக்கு துரோகம் செய்கிறவனும் கிறிஸ்தவன் தான், உலகத்துக்கு அழிவும் கிறிஸ்தவன் தான், உலகம் நல்லா இருந்தும் கிறிஸ்தவன் தான். இந்த இந்த குண்டக்க மண்டக்குன்னு திரிப்பாங்க வசனத்தை. எப்படி போட்டு? இவன் பண்டே குழம்பி தான் வருவான் சர்ச்சுக்கு.
பல குழப்பத்தோட வந்து உட்கார்ந்தா இவங்க இன்னொரு குழப்பத்தை உண்டாங்க, தலை சொரிஞ்சுட்டே போகணுங்க கடைசி வரைக்கும். எனக்கு ஒய்ஃப் சொல்லுவா, அவங்க வீட்டில் ஒரு அம்மா வருவாங்களாம். யாரு? கிறிஸ்தவ அம்மா. எப்படி கிறிஸ்தவ? அவங்கள கிறிஸ்தவ அம்மான்னு சொல்ல மாட்டாங்களாம், கிறுக்கி அம்மான்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா அவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லா பாஸ்டர்ஸும் சேர்ந்து அவங்கள என்ன பண்ணிட்டாங்க, காலி பண்ணி விட்டாங்க சொத்த வரைக்கும். அல்லேலூயா. அப்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவர் சொன்னார் உன் சொத்தை எழுதி கொடு, ஆண்டவர் சொன்னார் உன் காரை வைத்து விட்டு போன். என்ன ஓண்ட சொல்ல மாட்டாரா? ஓண்ட சொல்ல மாட்டாரா? ஆண்ட சொல்லணும். இது எனக்கு வெளிப்படுத்துகிறார். நானே 100% வெளிப்படுத்தினாலும் அமைதியாவே தான் இருப்பேன். ரொம்ப நாளை தாண்டி தான் ஒரு காரியத்தை சொல்லுவேன். முடியாத கஷ்டத்தில், பொறுக்க முடியாத கோபத்தில் சொன்னாதான் சொல்லுவேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நீ வேணும். உண்மை உன்னை கொண்டு அவருக்கு ஒண்ணு வேண்டாம். உனக்கு தருவார் அவரு. உனக்கு தந்ததை நீ என்ன செய், அவர் நாமத்துக்கு கனப்படுத்து, அவ்வளவுதான். அது வேற. ஆனா தேவன் உன்னை ஏராளம் தாராளமா நிரப்பி அவர் மகிமைப்படணும்னு விரும்புறாரு. முழு பூமியும் உருவாக்கி அவருக்கு உள்ள சத்துருக்களுக்கு முன்னாடி தான் ஒண்ணு வச்சிருக்காரு. யாருக்கு சத்துருக்கு முன்னாடி வச்சிருக்காரு? அவருக்கு ஒரு சத்துரு இருக்கிறாங்க. அவனுக்கு முன்ன உன்னை வச்சு கொண்டாடணும். அவன் மூஞ்சியெல்லாம் ஆகிற மாதிரி உன் வாழ்க்கையை உயர்த்தணுன்றதான் தேவனுடைய திட்டம். அதனாலதான் நீ கெட்டு போனாலும் உன்னை மறுபடியும் வந்து தூக்குவார். நீ அழிஞ்சாலும் உன்னை விட மாட்டார். மரிச்சாலும் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறனா பிழைப்பாய். மரண பெட்டியிலிருந்து தூக்கிட்டு வந்துருவார். ஹல்லேலூயா. தேவனுக்கு நீ வேணும். ஏன்னா அவர் மகிமைப்படணும். அதனாலதான் நீ கீழானவைகளை நாடாதீங்க. இப்ப நீங்க ஒருவேளை 5000க்கே கஷ்டப்படுற ஆளா இருக்கலாம். ஆனா உனக்கு தேவன் காட்டுவார் பாருங்க, 1000 லட்சம் 16,000. எதை தாவி பிடிக்கிறியோ அடுத்து திரும்ப கீழே பாத்துறாத, போதும்னு சொல்லாத. சொல்லுங்க, போதும் என்று மனதினுடைய கொடியே. அப்படி இல்ல, நீ போதும்னு சொன்னா அவருடைய உலகம் ஓ மூலமா அப்படி ஒண்ணுமே செய்ய முடியாம அப்படி ஆயிரும், முடிஞ்சிரும். கடைசி வரைக்கும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நதி போலவும், வற்றவே கூடாது. நீ ஈரப்பதமாவே இருக்கணும். அப்பதான் நீயே போனாலும் அடுத்து வம்சம் பிழைச்சும் அவர் நாமத்தை என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகளுக்கு நீ கொடுக்க வேண்டியது சொத்து பத்து இல்ல, உன் பிள்ளைக்கு தேவனை கொடு. நான் இவ்வளவாய் சம்பாதித்ததெல்லாம் அவரால் நான் ஒண்ணுமே கிடையாது. நீயும் இதை பிடிக்காத, அவரை பிடிச்சுக்கோ, இதிலும் மேலானவைகளை காண்பாய். இதான் கொடுக்கணும். இதைதான் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இதை சொல்லி கொடுத்தேன்னா உன் பிள்ளைங்கள் தரிசனங்களை காண்பார்கள். தரிசனம்னா விஷன்ஸ். நீங்க பாருங்க, எனக்கு இப்படி ஒரு ஐடியா இருக்கு. எப்படி? எனக்கு இப்படி இந்த கம்பெனி, இந்த மாதிரி ஒரு கம்பெனி தொடங்கணும் ஒரு ஐடியா இருக்கு. அது விஷன். அதுக்கு பேர் என்னது? முதியவர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். ஏன் அவங்க சொப்பனத்தை காண்றாங்க? அவங்க பல தரிசனத்தை கண்டிருப்பாங்க. அந்த தரிசனம் எல்லாம் அவங்க வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிருக்கும் இல்லையா? அந்த வெற்றி நிரம்பி இருக்கும். ஒரு முதிர்ச்சி அடைந்தவன் என்ன செய்வான்? ஒரு முதிர்ச்சி அடைஞ்சவன் என்ன செய்வாங்க? எதிர்காலத்தை சொல்லுவான். தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் ஒரு காரியத்தில் முதிர்ச்சி அடைஞ்சிட்டீங்கன்னு வைங்களேன், ஒரு ஆளுக்கு எதிர்காலத்தை நீங்கள் சொல்ல முடியும், கெயிட் பண்ணுவீங்க. அதுதான் என்ன செய்வீங்க? உங்களுக்கு நீங்கள் எங்கே நிரம்பி இருப்பீங்கங்க? கவலை கண்ணீர் இல்லை. எங்கே என்ன இருக்கும்? வார்த்தை குட்டி போட்டு குட்டி போட்டு குட்டி போட்டு பெரி ஆசீர்வாதத்தில் கொளுத்த கன்றுக்குட்டியா என்ன செய்வீங்க? புறப்பட்டு வெளியே வந்துட்டு இருப்பீங்க இல்லையா?
இப்போ உங்க தலைமுறைக்கு நீங்க என்ன பார்ப்பீங்க? அவன் தரிசனத்தை பார்க்கறானா, தரிசனத்துக்கு என்ன செய்யணும்? வழிகாட்டி என்னது? தரிசனத்துக்கு வழிகாட்டுறதா சொப்பனம். புரிஞ்சா? சொப்பனம்னா கரெக்டா இதை இப்படி செய், இப்படி ஒன்று வரும், அதெல்லாம் கரெக்டா என்ன செய்யும்? இன்டிமேஷன். இது கூட அஸ்திபாரம் வார்த்தை தான். இங்க குட்டி போட்டு குட்டி போட்டு குட்டி போட்டு நிறைய அனுபவிச்சிருப்பாரு. ஒரு முதிர்ச்சி அடைஞ்சிருப்ப, ஆவியில முதிர்ச்சி, ஆசீர்வாதத்தில் முதிர்ச்சி, தேவனுடைய பிள்ளையில முதிர்ச்சி அடைஞ்சா உன் தலைமுறைக்கு நீ ஒரு அஸ்திபாரமா இருப்ப. அப்படி இருக்கிறன்னா நீ அவங்களுக்காக சொப்பனத்தை காண்ப. இளைஞர் என்ன செய்வாங்க? வாலிபர்கள் என்ன செய்வாங்க? தரிசனங்களை. தரிசனம்னா எதிர்காலத்தை இப்படி இப்படி செய்யணுன்ற ஒரு 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 ஆர்வம் இருக்கு இல்லையா? ஒரு ஆர்வம்னு சொல்கிறேன் இல்லையா? எனக்கு இந்த மாதிரி ஆகணும்னு ஒரு ஆசை இருக்குங்க. புரியுதா? அது வாலிபர்கள் காண்பார்கள். என்னத்தினால? வார்த்தைய உன் மேல ஆவியா ஊற்றி நிரப்பும் போது உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை. ஏன் வாலிபருக்கு தரிசனத்தை கொடுத்துருக்கிறாரு? ஏன்னா அடுத்த எதிர்காலத்தை உருவாக்க போகிறது வாலிபர்கள். அவங்களுக்கு தரிசனம் தேவை, நல்ல தரிசனம் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாம் உங்கள் பிள்ளைங்க ஒரு தரிசனத்தை சொல்கிறாங்கன்னா, இப்படி ஒன்று ஆகணும்னு இருக்கிறேன் அப்படின்னா உடனே நீங்கள் என்ன செய்யணும்? உட்காந்துட்டு ஜெபிச்சு லாக்ரா மாட்டா, டே கேட்டுக்கோ, நீ தரிசனம் காண்றது உண்மைதான், ஆனால் தேவனுடைய திட்டம், தேவன் பயங்கரமானவர், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் மிக பெரியவர், அவருடைய திட்டம் ரொம்ப பெருசு. நீ பார்க்குற தரிசனம் ஓகே தான், ஆனால் இதிலும் மேலானவைகளையே கத்த திட்டமிட்டு இருப்பார். இன்னும் வார்த்தையை உள்ள ஊற்றிக்கோ, ஆவியை ஊற்றிக்கோ. இதுக்காகவே ஆவியை கேளு. உன் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்? ஆவியை கேளு, ஊற்று. சபையில் உட்காந்துரு, கண் அங்கங்க திருப்பாத, கண்ணில் எண்ணெயை ஊற்றி காத்துருன்னுவாங்க இல்லையா? அப்படி காத்துரு. உனக்காகவே பட்டுன்னு பேசுவார். சின்ன ஒரு வார்த்தையில இருக்கும், உன் வாழ்க்கையே மாறும். அதான் ஒரு பிள்ளை சொல்லிச்சுல்ல, நான் 10th எப்படி இருந்தான்? 500 அவுட் ஆஃப் 500 ஸ்கூல் ஃபஸ்ட்டு. எவ்வளோ? 500 அவுட் ஆஃப் 500. 500 496. நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு 496 எடுத்தா. அவன் என்ன தெரியுமா சாட்சி சொன்னா? எங்கே யாருக்கு முன்னே சாட்சி சொன்னா? எல்லா மீடியாவுக்கு முன்பதாக, நான் சபையில் எல்லா ஆராதனை எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை எல்லாத்தையும் நான் செய்கிறவளாக இருந்தேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். அதுக்கெல்லாம் ஒரு துணிச்சல் வேணும். அதை விசுவாசிக்கிறதுக்கு ஒரு துணிச்சல், பெற்றுக்கொண்ட பிறகு நம்ம ஆளுங்கள, actually my maths teachers did it well and my mother is putting coffee more and Horlicks and protein. That time I'm very sad and பாத்தீங்களா சீன் போட. நான் ரொம்ப டயர்டாக இருப்பேன். ஏர்லி மார்னிங்லாம் என்னை பாட்டி வந்து ரொம்ப கவனிப்பாங்க, அவங்க ஹார்லிக்ஸ் தான் கொண்டு வருவாங்க, அதனால நான் நல்ல ஊட்டச்சத்தோடு நான் படித்தேன், கிழிச்சேன். ஹல்லேலூயா. சாட்சி இப்படி இருக்கணும். அதுக்கு நீ என்ன செய்யணும்? உன் பிள்ளைங்க மேலே அவர் ஆவிய வழிவகை செஞ்சுட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைங்களாம் அப்படி தான் இருக்கணும், தீர்க்க தரிசனம் சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம்னா கர்த்தருடைய வார்த்தை தான் தீர்க்க தரிசனம். வார்த்தையை முன்னிட்டு வராதது தீர்க்க தரிசனம் கிடையாது. ரொம்ப கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், நீங்கள் கரெக்டாக வார்த்தையின்படியே நடந்து கொண்டிருந்தீங்கன்னா கர்த்தர் நச்சுன்னு பேசுவார். வெளியில் இருக்கவங்களுக்கு கூட புரியாது சிலது, ஆனால் அந்த ஆளுக்கு கரெக்டாக புரியும். டைமிங்கில் பேசுவார். ஹல்லேலூயா. ஊழியக்காரர்கள் மேலும் அந்த நாட்களில் என் ஆவியை, எந்த நாட்களில்? நம்ம நாட்கள். இப்போ
இந்த நாட்களில் தான் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், யோவேல் சொல்லி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்களேன், 5ஆவது வசனம் திருப்பி கொள்ளுங்க. 5 சங்கீதம் 85:5. என்றைக்கும் எங்கள் மேல் கோபமா இருப்பீரோ, தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீட்டித்திருக்க பண்ணுவீரோ. அடுத்த வசனம். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. பாருங்க, எங்களை மறுபடியும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ. உயிர்ப்பிப்புன்னா என்ன? நீங்கள் சர்ச்சுக்கு வரீங்க, என்ன நடக்குது? ஒரு ரிவைவல் நடக்குது. இந்த உயிர்ப்பிப்புன்னா ரிவைவல்னு அர்த்தம். ரிவைவல்னா உயிரோடு எழுப்புகிற கூட்டங்கள், எழுப்புதல் கூட்டங்கள் எழுதியிருப்பாங்க. பாருங்கள், அங்கே என்ன எழுப்புதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் எழுப்புதல் கூட்டம்னா என்ன தெரியுமா? அது செத்து கிடக்கிற பகுதிகளெல்லாம், செத்து கிடக்கிற பகுதிகளெல்லாம் உயிரோடு எழும்ப போகுதுன்னு அர்த்தம். அதான் எழுப்புதல் கூட்டம். நமக்கு எழுப்புதல் கூட்டம் ஏதோ எலும்பு வச்சு ஏதாவது கடைசி நாள் சாப்பாடு போடுவாங்களா இருக்கு. நான் அப்படி தான் நினைப்பேன் சின்ன பிள்ளைல. எழுப்புதல் கூட்டம்னா ரிவைவல். ரிவைவல் அப்படின்னாலே உயிரோட எழுப்புறது அப்படின்னு அர்த்தம். திருப்பி கொள்ளுங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 படிக்க வேண்டாம், போடுங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 பாருங்கள். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். எப்படி? அக்கிரமத்திலும் பாவத்திலும். பாவம்னா என்ன? பாவம்னா என்ன? எல்லா சபையிலையும் வேறு மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. நான் பாவம்னா என்ன சொல்லி தந்திருக்கேன்? நான் சொன்னதில்லை. நீ இல்லாமல் இருக்கிறதெல்லாம் பாவம்தான். அது பரிசுத்தமாக இருக்கலாம். கர்த்தர் உனக்கு கொடுத்து உன் கையில் இப்போ இல்லாமல் இருக்கிறதெல்லாம் என்னது? பாவம். பசியோடு இருப்பது. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன செய்யணும்? கேட்டாளா, எனக்கு பசிச்சு ஒரு வழி இல்லை. அப்போ என்ன ஆப்பாலே பாச்சாத்தானே நெல்லிட்டு என்ன வாங்கி கொடுக்கணும்? அவனுக்கு ஒரு 100 பிரியாணிக்கு சாப்பாடுக்கு வழியை வச்சுட்டு போகணும். அல்லேலூயா. வாண்ட வந்து கேட்டான் பாருன்ற மாதிரி இருக்கக்கூடாது. வாண்ட வந்து கேட்டுற ஒரு 10 ரூபாய்க்கு வழி இல்லாத மட்டும் அல்ல. அப்போ அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருந்த யார் உயிர்ப்பித்தா? இயேசு உயிர்ப்பித்தார். அடுத்த வசனம் போடுங்க. அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்தின்படியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீங்க. உலக வழக்கத்தின்படி நடந்தோம். சாப்பாட்டுக்கு உலக வழக்கத்தின்படி நம்ம வழி கேட்டோம். சில நன்மைகள், சில ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவைன்னு நம்ம அறிஞ்சுக்கிட்டோம். பார்த்தீங்களா? அதை நம்ம யார்கிட்ட போய் கேட்டோம்? உலகத்திட்ட. அதுக்கு வழி உலகம் என்ன சொல்லி தந்தது? அதுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லி தந்தது. அதனால தான் நம்ம வளரல. அப்படி கேட்குறதே பாவம், தேவனுக்கு விரோதமானது. ஹல்லேலூயா. நம்மளை அழைச்சது உலகம் கிடையாது. உங்களை மேரேஜ் பண்ணது புருஷனாக இருக்கலாம், ஆனால் புருஷனை உங்களுக்கு கொடுத்தது யார்? அப்போ புருஷன்ட்ட ஒரு குறைவு இருந்தால் யார்கிட்ட கேட்கணும்? புருஷனுங்க மாமியார்ட்டையும் மாமனார்ட்டையும் கேட்டாலா? வேணும்னே அவன் என்னெல்லாம் தப்பாக செய்கிறானோ அதை கொண்டு போய் கேளுங்க மாமி, நீங்கள் எதெல்லாம் சொல்லுவியா? நான் தான் எல்லாம் செய்ய 5 பைசா பிரயோஜனம். நீ புருஷனை காட்டுறதுலையோ மாமியாரை காட்டுற அது ஒன்றுமே கிடையாது. என்னது? அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால அவர் உனக்கு வழியை காட்டுவார். ஹல்லேலூயா. புரியுதா? நம்ம இதுக்கெல்லாம் தான் செத்து கிடந்தோம். இயேசு வருவதற்கு முன்பதாக இந்த பூமி அதில் தான் செத்து கிடந்து போச்சு. அப்போ இப்போ செத்து கிடக்குறோமா அப்படின்னா நீங்கள் என்ன கிடக்குறீங்களான்னு தெரியல. நீங்கள் புரிஞ்சுக்கங்க. 3ஆவது வசனம் போடு. அவர்களுக்குள்ளே நாமல் எல்லாரும் முற்காலத்தில் நமது மாம்ச இச்சைகளின்படியே நடந்து. மாம்ச இச்சைன்னா என்ன? இப்போ எனக்கு பசிக்குது, நான் உடனே என்ன பண்ணுறது? ஆஜி எனக்கு சாப்பாடு வேண்டி தெரியா? ஏன் ஒருவருக்கு ஒரு ஒத்தாசை பண்ணுவோன்னு சொல்லிட்டு போய் கேட்கக்கூடாது. யார்கிட்ட கேட்கணும்? எனக்கு வாய்ப்பு என் கண்ணுக்கு முன்னே இருந்தாலும் நான் யார்கிட்ட கேட்கணும்? என் தகப்பன் இடத்துல கேட்கணும் இல்லையா? அப்போ மாம்ச இச்சைகளின்படி எனக்கு ஒன்று பிடிக்குது, எனக்கு வேணும், எனக்கு இப்போவே வேணும், தாகமாக இருக்குது,
எனக்கு இது வேணும்னோடனே நீங்கள் உலகத்தில் போனீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்வார்? தர முடியாது. உங்களுக்கு எல்லா விருப்பங்களையும் தேவன் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். புரிஞ்சுக்கோங்க. இந்த பாவம் இருக்குல்ல, பாவம் எப்படி வருதுன்னு நினைக்கிறீங்க? மாம்ச இச்சைகளின்படி நீங்கள் அது என்ன சொல்லுதோ அதுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அது கேட்குற மாதிரியே நீங்கள் செய்கிறீங்க. பார்த்தீங்களா? பாவம் எப்படி வருது? இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை. அப்ப முதல்ல என்ன வருது? இச்சை. எல்லாருக்கும் ஆசை இருக்குது, எல்லாருக்கும் எல்லா தேவைகளும் இருக்குது, எல்லாவித தேவைகளும் இருக்குது. ஆனா அது யார் கொடுப்பா? தேவன் நீதியா வச்சிருக்காருங்க. உங்களுக்காகவே நீதியா வச்சிருக்கிறார். ஐயோ எனக்கு இப்படி ஒரு ஆசை வருது, இந்த ஆசைப்பா நான் யார்கிட்டயாவது சொன்னால் கேவலமாக சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன செய்வோம்? இந்த மாதிரி கேவலமான ஆளுகள்கிட்ட சொல்லுவோம். அதுக்குன்னு ஒரு குரூப்பை தெரிஞ்சுக்கிறது. புரியுதா? உலகம் அப்படி தான் போகுதுங்க. உலகம் அப்படி தான் திரும்புது. பாருங்களேன், இந்த பசங்க பாருங்களேன், சின்ன வயசில் ஒரு 13, 14, 15 வயசில் வருகிற சில உணர்வுகள், சில மாற்றங்கள், இதெல்லாம் எங்கே போய் கேட்குறது? பக்கத்தில் இருக்கிற முதிர்ந்து கொட்டை போட்டுருப்பான் ஒருத்தன், அவன்கிட்ட போய் கேட்குறது. அவன் சொல்லுவான் மக்கோ அப்படியா அப்படி, அவன் ஒன்று சொல்லி கொடுப்பேன். உடனே அவன் என்னங்க ஆடுங்க போவோம், அங்கே விட்டு வேலி ஏற்றி சாடி அங்கே போவோம். அது என்ன ஆகும்? அங்கே போயிட்டு திரும்ப வர்றதுக்குள்ள 10-15 வருஷம் ஆகும். திரும்பி மண்டைக்கு கிளியர் ஆனோம். ஐயோ இப்படி எல்லாம் பண்ணா தப்பா, என்ன தெரியாது, பெப்சியில் தான் ஊற்றி தான் தினோம், நல்லா இருந்தது, பெப்சி இப்படி தான் இருக்குன்னு சொல்லிச்சுனோ. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அறிவு இல்லாமல் இருக்கக்கூடாது. பாருங்கள், அறிவு இல்லாமல் இருக்கக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பாருங்களேன், பாருங்கள், முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்? மனசும் விரும்பினதை செய்து சுபாவத்திலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய். கோபாக்கினா தேவனுக்கு பகைஞராக இருந்தோம். ஏன்னா நம்ம சுபாவம் உடனே என்ன மாதிரி ஆயிடுது? பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து அவனை மாதிரியே மாறிடுவோம். பாருங்கள், சொல்லப்போனால் நமக்கு அது பிடிக்கவே செய்யாது. ஆனால் போய் அவன் என்ன ஃப்ரெண்டு பா. ஹல்லேலூயா. கோபாக்கினின் பிள்ளையா இருந்தோம் இயேசு வர்றதுக்கு முன்னாடி. அடுத்த வசனம் போடுங்க. தேவனோ சொல்லுங்க, தேவனோ இரக்கத்தில் பணக்காரராக இருந்து நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்து போய் கிடந்தோம். அக்கிரமங்களில் மரித்துனா என்னது? இந்த உலக வழக்கத்தின்படி தப்பு செய்கிறோன்னு தெரியாது முதல்ல, ரெண்டாவது தப்புன்னு தெரியும் ஆனால் மீள முடியாது. அதுக்கே ஊழியம் செய்வோம். எப்படி? பாவத்துக்கே ஊழியம் செய்வோம். மரிச்சு போய் கிடந்தோம். கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே நம்மளை எப்படி உயிர்ப்பித்திருக்கிறாரு? இப்படி எல்லாம் மரிச்சு போய் கேட்பாரும் கேள்வியும் இல்லாமல் எதெல்லாம் நமக்கு தோணுதோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு நமக்கு என்ன ஃபீலிங் வருதோ, சரக்கு அடிக்கிறவனோட சரக்கு அடிக்க போகிறது, கெட்டவனோட என்னென்ன இந்த உலகத்தில் என்னென்ன மாறி இருக்குதோ அவங்க கூட எல்லாம் போகிறது. பாருங்க, ஹல்லேலூயா. உலகம் போன வழிகளில் எல்லாம் போயிட்டு அதுக்கு ஒரு நியாயத்தை வேற சொல்லும். பிசாசங்க இதெல்லாம் இருக்கும், அங்கே சர்ச்சில் வெல்லவும் செல்லும், பின்ன எனக்கு ஆசையாக இருக்குல்ல, அதை உள்ள குடிச்சோமோ நல்லா இருக்கு, கறங்குது, சூப்பராக இருக்கு. புரியுதா? இப்படி தான் நம்ம மரிச்சு போய் கிடந்தோங்க. ஒரு கட்டத்தில் நமக்கே புரியும், ஆனால் வெளியே வர முடியாது. நான் இப்படியெல்லாம் கிடக்கிறேன், நான் ஏதோ தப்பு பண்ணுறேன். எப்படி? நீங்கள் முன்னேற முடியாமல் இருக்கிறீங்களா? நீங்கள் ஒரு தப்பு பண்ணுறீங்க. இன்னும் ஆண்டவர் சொன்ன மாதிரி ஒரு அறகுறையாக தான் புரியுது. ஆனால் ஒன்று மட்டும் புரியுது, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க தான் இங்கே கொண்டு வந்திருக்காருன்னு தெரியுது, ஆனால் முன்னேற முடியல அப்படின்னு இருக்கிறீங்களா? அப்படி இருக்கிறீங்கன்னா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இன்னும் நீங்கள் மாம்ச இச்சைகளின்படியே தீர்மானங்கள் எடுக்கிறீர்கள்.
மாம்ச இச்சை என்னென்ன? நமக்கு என்ன தேவையோ அந்த 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 காலகட்டத்துக்கு அப்போதையா ஒரு தேவையை இப்படி எடுத்து இப்படி பண்றது அங்க பார்க்கறதே இல்லை. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வந்தோன்னு சொல்லுவோம், ஆண்டவரே கர்த்தருடைய கிருபையினாலே செல்லப்பன் மூலமாய் எனக்கு கர்த்தர் கிருபை செய்தீர், பொண்ணு தாய் மூலமாய் சொல். ஒருவேளை செல்லத்தாய் பொண்ணு தாய் எல்லாம் உன்னை பயன்படுத்தலாம். ஆனால் நீ தேவனிடத்தில் கேட்டியா? அவர் அந்த காரியத்துக்கு உனக்கு விசேஷமானதை வச்சிருப்பார், விசேஷமானதை தருவார். ஏன்னா நம்ம கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருக்கோங்க. ஆண்டவர்கிட்ட போய் கேட்டோன்னே ஆண்டவர் இல்லைன்னு சொல்ல மாட்டாருங்க. கிருபைனாலே உன் தகுதியே கிடையாது, அவர் தகுதியை கொண்டு வச்சு இரக்கத்துல பணக்காரர் அவரு. ஹல்லேலூயா. உனக்கு ஆசைகள் இருக்குது, உனக்கு தேவைகள் இருக்குது, உனக்கு தேவைப்படுதுங்க, மாம்சத்துக்கு தேவைப்படுதுங்க, சரீரத்துக்கு தேவைப்படுதுங்க, பிள்ளைக்கு தேவைப்படுது, புருஷனுக்கு தேவைப்படுது, உறவுல எல்லாத்துக்குமே தேவைப்படுது. இதை போய் நீ எங்க கேட்கக்கூடாது. ஏய், பைப்பில் தண்ணி வரலன்னா பைப்பை போய் என்ன செய்யக்கூடாது, தட்டி ஒடிக்கப்படாது. இது ஒரு பைப்பு, அடுத்த தண்ணி வரும்போது எங்கே போவ நீ? நம்ம ஆளுங்களை இதான் செஞ்சுட்டு இருக்காங்க மாம்சத்தின்படி. அந்த நேரத்துக்கு ஒன்றும் வராது, ரசத்தையும் தரமாட்டா, அது இல்லையா இது இல்லையா. அவர் ஒன்று தருவார். போகும் முன்னாடியே ஜெபம் பண்ணிட்டு போ. இன்னைக்கு என் மனைவியை கர்த்தர் ஆசீர்வதித்து, அவருடைய உள்ளத்தை ஆசீர்வதித்து, அவருடைய கரங்களை ஆசீர்வதித்து, அங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாம் ஆசீர்வதித்து, விசேஷமான பதார்த்தத்தை கர்த்தர் எனக்காக ஆயத்தம் பண்ணபடி நான் ஸ்தோத்திரம். சூப்பராக இருக்கு. அல்லேலூயா. இல்லைன்னா கொலை பசியில் போவ, கொலை தான் பண்ணணும். அல்லேலூயா. ஏன்னா நமக்கு இறங்கி நமக்கு கொடுக்கறதுல அவ்வளோ பெரிய பணக்காரருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சும்மா நம்ம இன்னைக்கு பாருங்கள், இது வந்து அன்னைக்கு சங்கீதத்தில் அழகான விண்ணப்பம். இன்னைக்கு அந்த விண்ணப்பத்துக்கு வடிவம் வேற மாதிரி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? நம்ம அதை தான் இன்னைக்கு பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம ஜெபிச்சா எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறேன். நீர் மோசைக்கு இருந்தது போல அல்ல, நீ தாவீதுக்கு செய்தது போல அல்ல, நீர் மேலானதை செய்வீராப்பா. குமாரனையே கொடுத்திருக்கிறீர், மற்ற இவைகளெல்லாம் நீ தராமல் போவது எப்படி? ஒரே பேரான குமாரனையே எனக்கு கொடுத்தவர், மற்ற இவைகளெல்லாம் கொடுக்காமல் எப்படி? எல்லாத்தையும் கொடுப்பார். ஆனால் சும்மா உங்கள் தேவைக்கு மட்டும் கொடுக்குறவர்லாங்க. உன்னை தாண்டி அவருக்கு ஒரு தேவை இருக்குது. அந்த தேவை நிரம்பி வழிந்து நதியா பாரா மாறி தருவாரு. பார்வை அப்படி இருக்கட்டும். அப்பதான் நீ பேசுவ தீர்க்க தரிசனத்தை. அப்ப நீ பார்க்கிற சொப்பனம் வேற மாதிரி இருக்கும், அப்ப நீ பார்க்கிற தரிசனம் வேற மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. சொப்பனம் காண்றதும் தீர்க்க தரிசனம் சொல்றதுன்னு ஒரு மேட்டரே கிடையாது. வசனம் உள்ள இறங்கி 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 முதிர்ச்சி அடைஞ்சு வெடிச்சு வரும் பாரு. உலகமே உன் கையில் இருக்கு. ஆமாம், அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஹல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கணும்? அப்போ நம்ம யாரு? தரித்திரமா? அப்பன் எப்படி இருக்கிறான் அப்படி தான் பிள்ளை. ஆனால் பார்த்துட்டு அந்த அப்பா ஞாயிறு மட்டும் பார்த்துட்டு திங்கள்லேருந்து இந்த அப்பனை பார்க்குறது என்ன ஒரு அப்பன். அங்கே வேறு அவன் எல்லாம் என்ன வச்சுருக்கேன், அதை சைடில் ஓடி பார்த்துட்டு வரணும். அவர்பா தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் அவங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் எழுந்திருக்கலாம்.